Good morning students. So இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் ஈக்குவல் மேட்ரிக்ஸ். ஸோ ஈக்குவல் மேட்ரிக்ஸ்னால் ரெண்டு மேட்ரிக்ஸை ஈக்குவல் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் த வேல்யூ அது ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதில் தான் நம்ம ஈக்குவல் மேட்ரிக்ஸ் என்ன டெஃபினேஷன்ஸ் பார்க்கலாம். த சேம் ஆர்டர் அண்ட் ஈச் எலிமெண்ட்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ இட்ஸ் ஈக்குவல் டு த கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் பி. ஸோ சேம் ஆர்டர் இருக்கணும். அதாவது மேட்ரிக்ஸை எப்போ கம்பேர் பண்ணாலும் ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் ஈக்குவலாக இருக்கக்கூடியது, ரைட். ஸோ மேட்ரிக்ஸை எப்போ பண்ணாலுமே ஷுட் பி ஹாவ் த சேம் ஆர்டர் சேமாக இருந்தால் மட்டுமே நம்மளால் ஈக்குவல் ஃபைண்ட் பண்ண முடியும். அப்போ தான் அந்த எலிமெண்ட்ஸ் கரஸ்பாண்டிங் டு த ஈக்குவலாக இருக்கும். ஒரு மேட்ரிக்ஸுக்கு அடுத்த மேட்ரிக்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அந்த கண்டிஷன் தான் மெயின் பண்ணுறோம், ரைட். வில் டேக் த டூ மேட்ரிக்ஸ், ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். ஏங்கிற மேட்ரிக்ஸில் XY Z XY W Z அண்ட் பிங்கிற மேட்ரிக்ஸில் A B C D நாலு மேட்ரிக்ஸ் எடுத்துரும், ரைட். ஸோ இது ரெண்டு ஈக்குவல் அப்படின்னு ஒரு கண்டிஷன்ஸ் நம்ம அப்ளை பண்ணோமா. ஸோ இது என்ன ஆர்டர்? 2/2 ஆர்டர்ஸ். இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ் பிங்கிற மேட்ரிக்ஸும் 2/2 ஆர்டர்ஸ். ஸோ அப்போ இதில் இருக்கிற இந்த 4 மேட்ரிக்ஸை அப்படியே கொண்டு போய் இதில் மெர்ஜ் பண்ணுங்க பாரு. அப்படியே அழகாக 4 எலமெண்ட்ஸ்க்கு 4 எலமெண்ட்ஸ் மெர்ஜ் ஆகும். எக்ஸுக்கு A, ஒய்க்கு B, டபிள்யூக்கு C, இசட்க்கு D. ஸோ கரஸ்பாண்டிங் வேல்யூ ஷுட் பி ஹாவ் த ஈக்குவல். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு A வேல்யூ அண்ட் ஒய் ஈக்குவல் டு B வேல்யூ அண்ட் W ஈக்குவல் டு C வேல்யூ அண்ட் Z ஈக்குவல் டு D வேல்யூ. ஸோ இந்தமாரி வேல்யூ ஈக்குவல் பண்ணி ஃபைன் பண்ணுறது தான் அதில் ஈக்குவல் மேட்ரிக்ஸ் ஃபைன் பண்ண சொல்கிறோம். ஸோ இதில் ஷுட் பி ஹாவ் த ஆர்டர் ஷுட் பி சேம். அது இருந்தால் மட்டும்தான் ஷுட் பி கம்பேர் த டூ மேட்ரிக்ஸ் நம்ம கம்பேர் பண்ண முடியும், ரைட். ஸோ இது ரிலேட்டடாக நம்ம கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ எக்ஸசைஸ் 3.16ல் ஸோ லாஸ்ட் கொஷின் 7th கொஷின். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஒய் அண்ட் இசட் ஃப்ரம் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன்ஸ். ஈக்குவேஷன் மீன்ஸ் உங்க கொடுத்த ஒரு கண்டிஷனில் ஈக்குவல் சிம்பிள்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதுதான் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்து, ரைட். ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. 12 3x 3/2 ஈக்குவல் ஒய் இசட் 3 5. ஸோ இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ்லேருந்து வாட் ஆர் தி ஃபைண்ட் அவுட்? எக்ஸ் ஒய் இசட் இந்த மூணு வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் 12 3x 3/2. ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் இது என்ன ஆர்டர்? 2/2 ஈக்குவல் ஒய் இசட் 3 5. ஸோ இப்போ இதோட மேட்ரிக்ஸும் 2/2 மேட்ரிக்ஸும். ஸோ இப்போ ரெண்டுமே ஆர்டர் ஷுட் பி ஹாவ் த சேம். தென் ஸோ கரஸ்பாண்டிங் வேல்யூ ஆஃப் எலமெண்ட் ஷுட் பி ஹாவ் த ஈக்குவல். அப்போ பாருங்கள், ஸோ 12ங்கிற பொசிஷனில் இந்த மேட்ரிக்ஸில் எந்த வேல்யூ இருக்குது? ஒய். 3ங்கிற பொசிஷனில் இந்த மேட்ரிக்ஸில் எந்த பொசிஷன் அலாட் இருக்குது? எலமெண்ட்ஸ் இசட். எக்ஸுங்கிற வேல்யூவில் இங்கே என்ன வேல்யூ இருக்குது? 3. ஸோ இப்போ எனக்கு 3/2 அண்ட் 5 கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ டோன்ட் வெரி அபவுட் தட். நமக்கு என்ன வேல்யூ யூ வாண்ட் த ரெக்வயர்ட் அந்த வேல்யூ மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க. ஷுட் பி ஹாவ் த கரஸ்பாண்டிங் வேல்யூ ஈக்குவல் பண்ணிங்க, ரைட். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 3, then y equal to 12, then z equal to 3. Then you write the answers. So x க்கு corresponding value 3, then y க்கு corresponding value 12, then z க்கு corresponding value 3. Then write the value of solutions. Similar to the second questions. ஸோ இதுலேயும் 2/2 மேட்ரிக்ஸில் தான் கொடுத்துருக்குறாங்க. கொஷின்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட் மேட்ரிக்ஸில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் 2 5 plus z xy. ஸோ செகண்ட் மேட்ரிக்ஸில் ஈக்குவல் இருந்தாண்ட 6 2 5 8. ஸோ அதில் ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குறேன். ஸோ அதில் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னா இதில் ரெண்டு எலமெண்ட்ஸ் எடுத்துக்கூடாது. ஸோ மேட்ரிக்ஸில் ரோ ஆகட்டும் காலம் ஆகட்டும் ப்ளஸ்ஸோ மைனஸோ டோட்டலாக சேர்த்துனா அது ஒரு ரோவில் தான் கன்சிடர் ஆகும். ஸ்பேஸ் மட்டும்தான் அந்த ரோவை கன்சிடர் பண்ணக்கூடிய, ரைட். ஸோ ரைட் த கொஷின் சொல்யூஷன்ஸ். எக்ஸ் ப்ளஸ் ஒய் 2 5 plus z xy. ஸோ 2/2 மேட்ரிக்ஸ். இதில் இருக்கக்கூடிய அந்த மேட்ரிக்ஸ் இதில் அனதர் மேட்ரிக்ஸை 2/2 ஷுட் பி ஹாவ் த கம்பேர். என்ன ஃபைன் பண்ணணும்? அதில் கொஷின்லேயே டாப்பில் பார்த்தோம். எக்ஸ்ஒய் இசட்டை கம்பேர் பண்ணணும். இதில் பாருங்கள் எக்ஸ்ஒயோட கம்பைனேஷன்ஸ் தான் இருக்குது. இதில் மல்டிபிள் இருக்குது, இங்கே ப்ளஸில் இருக்குது. இதில் இசட் மட்டும் இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட் இந்த ஈக்குவேஷனை ஃபைன் பண்ணு. ஸோ 5 plus z இது எந்த பொசிஷனில் இருக்குது? செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் காலம். சேம் லைக் தட் இந்த மேட்ரிக்ஸில் செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் காலம் எந்த வேல்யூ? 5 ஷுட் பி ஹாவ் த ஈக்குவல். Then 5 plus z equal to 5, then z equal to 5 minus 5, then z equal to 0. So z value find பண்ணுறோம். அடுத்த next equations xy
ஸோ xy ஈக்குவல் டு செகண்ட் ரோவில் செகண்ட் காலம், இதுலேயும் செகண்ட் ரோவில் செகண்ட் காலம் 8, xy ஈக்குவல் டு 8. அதேமாரி x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 6. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வச்சுட்டு நம்ம ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணுறோம். xy ஈக்குவல் டு 8, x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 6. இது ரெண்டுமே சால்வ் பண்ண முடியாது. ஸோ ஒரு வேல்யூ இன்னொரு வேல்யூவோட சப்ஸ்டிட் பண்ணணும். ரைட், இதுலேருந்து எக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண சிம்ப்ளிஃபிகேஷன்ஸ் பண்ணுங்கள். எக்ஸ் மட்டும் வச்சுட்டு ஒய் சொல்லணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6 மைனஸ் ஒய். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூக்கு பதில் எக்ஸுக்கு பதிலாக வி கேன் ரீப்ளேஸ் த வேல்யூ 6 மைனஸ் ஒய். இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணி இதிலேயே சார் அப்ளை பண்ணலாமே, இதில் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணலாம். தென் இதே வேல்யூ தான் ரிப்பீட்டேஷன் வரும். ரைட், ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணால் பாருங்கள், 6 மைனஸ் ஒய் இன்ட்டு ஒய், எக்ஸுக்கு பதிலாக 6 மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 8. ஒய் உள்ள கொண்டு போங்க, 6y, தென் ஒய் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் மல்டிப்ளிகேஷனில் ஈக்குவல் டு 8. ஸோ ஈக்குவேஷன்ஸ் ஒரு இதர் சைடை கொண்டு, அப்போ 6y மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் இந்த தான் மைனஸ் 8. யூ கேன் ரைட் த ஆர்டர் வைஸ். மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 6y மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. ஸோ எப்போவுமே நமக்கு ஈக்குவேஷன்ஸ் பவர் நெகட்டிவ் இருக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு பாசிட்டிவில் தான் இருக்கணும். இல்லை சேஞ்ச் மல்டிப்ளை டு த ஆல் டேர்ம் இந்த சைன் மைனஸ். ஸோ அப்போ மைனஸால் ஓவரால் டேர்ம் மைனஸ் பண்ணிங்கன்னா இங்கே ப்ளஸ் வந்துடும், இங்கே மைனஸ் வரும், இங்கே ப்ளஸ் வரும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 0. யூ நோ அபவுட் த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் நம்ம 9th பார்த்துருப்போம். ஸோ இதோட கோஎஃபிஷியன்ட் 1, இதோட கோஎஃபிஷியன்ட் 8. 1 8 8. Then secondary terms minus 6. Whenever we can multiply the value two numbers 8 and the same number we can add the minus 6. So அப்போ 4 2s 8 வரும். இங்கே கீழே மைனஸ் இருக்குது, அப்போ ரெண்டுக்குமே மைனஸ் பண்ணால் அது அந்த சேம் டைம் மேலே பாசிட்டிவில் இருக்குது. இப்போ ரெண்டுக்குமே மைனஸ் இருந்தால் மட்டும்தான் மேலே பாசிட்டிவ் கிடைக்கும். அப்போ 4 மைனஸ் 4 மைனஸ் 2 அப்ளை பண்ணி பாருங்கள். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 2s 8 மேலே சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதுவுமே ரெண்டுமே சேம் சைன். அப்போ புட் த சைன், ஆட் த நம்பர், கீழே ஆட் பண்ணணும். அப்போ மைனஸ் 6 கரெக்டாக இருக்கா? யூ கேன் ரைட் த ஈக்குவேஷன். அப்போ ஒய் மைனஸ் 4 இன்ட்டு ஒய் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 டு ஃபைண்ட் த ஒய் வேல்யூ. ஸோ ரெண்டு சைடுமே 0 மல்டிபிள் இன்ட்டு 0னா செப்பரேட்லி ஈக்குவல் டு 0. ஒய் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0, தென் ஒய் ஈக்குவல் டு 4, தென் ஒய் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0, தென் ஒய் ஈக்குவல் டு 2. ஸோ சப்ஸ்டிட்யூட் த வேல்யூ ஒய், தென் ஃபைண்ட் த வேல்யூ எக்ஸ். So x plus y equal to 6. So put y equal to 4. இதில் 4 substitute பண்ணுங்க. x plus 4 equal to 6. Then x equal to 6 minus 4. We'll get the value x equal to 2. Similar to y equal to 2. Then x plus x plus 2 equal to 6, then x equal to 6 minus 2, then x equal to 4. So similar final the solutions x comma y comma z. z ஓட வேல்யூ ரெண்டுக்குமே சேஞ்சஸ் கிடையாது. ஸோ எக்ஸ் ஒய்க்கு மட்டும்தான் சேஞ்சஸ். இதோ எக்ஸுக்கு 2ங்கிறப்ப ஒய்க்கு 4 கிடைக்கும். அதேமாரி ஒய்க்கு எக்ஸுக்கு 4ங்கிறப்ப ஒய்க்கு 2 கிடைக்கும். ஓகே சார், நம்ம ஃபைண்ட் பண்ண ரிசல்ட் கரெக்டாக தப்பான்னு எப்படி செக் பண்ணிக்கிறது? ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எக்ஸோட வேல்யூ 2 and 4 வேல்யூ இதில் ஈக்குவேஷன் நீங்கள் ஃபைண்ட் பண்ணிங்க இல்லையா, அதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்து எக்ஸுக்கு 2 ஒய்க்கு 4, 2 + 4 6 ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா? ஸோ ஆன்சர் இஸ் கரெக்ட். ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஷின்ஸ், தேர்ட் கொஷின்ஸ். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட், எக்ஸ் ப்ளஸ் இசட் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 9 5 7. ஸோ ஈக்குவேஷன்ஸ் இது ரெண்டுமே என்னது, ஒரே ரோ தான், ஒரே காலம் தான். ஏன்னா ப்ளஸ் மைனஸ் இஸ் நாட் கன்சிடர் டு த காலம்ஸ், கன்சிடர் பண்ண மாட்டாங்க, ஒரே லைக் காலம் தான் சொல்லுவாங்க. ரைட். ஸோ அப்போ ரோ பாருங்கள், 1 2 3 3 ரோ, ஒரே ஒரு காலம் மட்டும்தான் இருக்குது. அப்போ 3/1. ஹியர் 1 2 3 அண்ட் ஒரே ஒரு காலம் தான் இருக்குது. ரைட். ஸோ ஜஸ்ட் கம்பேர் தட், ஒவ்வொரு ஈக்குவேஷனாக கம்பேர் பண்ணுங்கள். ஸோ ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 7 ஈக்குவேஷன் 1, எக்ஸ் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 5, x plus y plus z equal to 9. So equations 1 3ல சப்ஸ்டிட் பண்ணு. எதோட வேல்யூ y plus z, yக்கும் zக்கும் சேர்த்தன வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா 7. You can substitute. So x plus y plus z equal to 9.
then x plus y plus z ஓட வேல்யூ 7 ஈக்குவேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ substitute the value x plus 7 equal to 9, then x equal to 9 minus இங்கே plus equal to change பண்ணால் minus 7, then 9 subtract to 7 2, x ஓட வேல்யூ 2. அடுத்த equation 2ல் from equations 2ல் x plus z equal to 5, x ஆல்ரெடி ஃபைன் பண்ண முடியா, ஸோ 2 plus z equal to 5, ஸோ 2 then z equal to 5 minus 2, sorry, 5 minus 2, then answer is 3. Answer is 3. Is 5 subtract to 2, z equal to 3. Then next from 1 y plus z equal to 7, then y plus z ஓட value 3 in find பண்ணோம், sorry, y plus 3 equal to 7, then y equal to 7 minus 3, then y equal to 4. Therefore solutions x comma y comma z equal to x order value 2, y order value x order value 2, y order value 4, z order value 3. So our answers correct ஆ தப்புன்னு எப்படி செக் பண்ணிக்கிறது? We can substitute the value. What are this? x plus y plus z equal to 9 அப்படின்னு ப்ராசஸ் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில். ஸோ substitute the value. x ஓட வேல்யூ 2, y ஓட வேல்யூ 4 plus z ஓட வேல்யூ 3. ஸோ 2 plus 3 6, 6 plus 3 9 equal to 9. So answer is correct. Thank you students.